ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். இன்றைய இறைவார்த்தை மூலமாக ஆண்டவருடைய வார்த்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நாளுக்கான இறைவார்த்தை 30ஆம் சங்கீதம் 11ஆம் வசனம். என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர். சங்கீதக்காரன் இவ்வாறு சொல்கிறார், என் புலம்பலை. எப்பொழுது ஒரு மனிதன் புலம்புவான் என்று சொன்னால், தன்னால் தாங்கிக் கொள்ள முடியாத துன்பமான, துக்கமான, வேதனையான ஒரு சூழல் வரும்போது தன்னை அறியாமலே அவன் புலம்ப ஆரம்பித்து விடுவான். எனவே இங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிற காரியம், நான் துன்பத்தின் மத்தியில், வேதனையின் மத்தியிலே நான் இருந்த சூழலிலே என் தேவன் என் சூழலை மாற பண்ணினார், அதை மகிழ்ச்சியாக்கி கொடுத்தார் என்று சொல்லுகிறார். எனவே உங்களுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய துன்பத்தினாலே, உங்களுக்கு ஏற்படுகிற நஷ்டத்தினாலே, பாதிப்புகளினாலே நீங்கள் புலம்புகிறவர்களாக இருக்கலாம். ஏன் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை, என் வாழ்க்கையில் ஏன் எனக்கு மாத்திரம் இப்படி நடந்து கொண்டு இருக்கிறது என்று சொல்லி நீங்கள் புலம்புகிறவர்களாக இருக்கலாம். ஒன்றை மாத்திரம் தெரிந்து கொள்ளுங்கள், புலம்பல்கள் மாறக்கூடியவைகள். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற சூழ்நிலைகள் மாறக்கூடியவைகள். இந்த மாற்றத்தை தேவனால் கொண்டு வர முடியும் என்கின்ற விசுவாசம் உங்களுக்கு எப்போதும் இருக்க வேண்டும். சூழ்நிலைகள் எல்லாமே மாறக்கூடியவைகள் தான். ஆனால் அந்த மாறுதலை தருகிறவர் தேவன். அந்த மாறுதல் எப்போது உண்டாகும் என்று சொன்னால், அதற்கு முந்தின வசனம் சொல்லுகிறது, உம்மை நோக்கி கூப்பிட்டேன், நான் கர்த்தரை நோக்கி கெஞ்சினேன், என் தேவன் என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினார். அப்படியானால் தேவனை நோக்கி நீங்கள் கூப்பிடும்போது வேதம் சொல்லுகிறது, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் உங்களுக்கு செய்வேன் என்று அவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். அப்படியானால் தேவனிடத்திலே நீங்கள் கெஞ்சி பிரார்த்தித்து கேட்கும்போது அவர் உங்கள் சூழல்களை மாற்றுகிறார், உங்களுடைய கண்ணீரை களிப்பாக மாற்றுகிறார், உங்களுடைய துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுகிறார். எனவே அருமையானவர்களே, இன்று ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிற காரியம், உங்களுடைய புலம்பல்கள் ஆனந்த களிப்பாக மாறும். உங்களுடைய சூழ்நிலைகள், உங்களுடைய இக்கட்டான சூழ்நிலைகள் எல்லாம் மாறி போகும். உங்களுடைய கண்ணீர் துடைக்கப்படும். உங்களுடைய நெருக்கடியான சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் தேவன் மாற்றி போடுவார். ஒன்றே ஒன்று, தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து நீங்கள் அவரை நோக்கி கெஞ்சுங்கள். ஆண்டவர் உங்களுடைய ஜெபத்துக்கு அவர் பதில் தருவார். அவர் ஜெபத்தை கேட்கிறவர் என்று சொல்லி வேதத்தில் பார்க்கிறோம். அவருடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபியுங்கள். தேவன் எல்லா சூழலையும் மாற்றி உங்களை மகிழ்ச்சியினால் இடை கட்டுவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.